உங்களுடைய பெயர் வந்து சுபி. ஆமாங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியம் ஜக்கனார பஞ்சாயத்தில் முனிசிபாலிட்டி ஒர்க்கில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க? நான் வந்துங்க 1983 1983 ஜாயின் பண்ணீங்க. ஸ்வீப்பராக ஜாயின் பண்ணீங்களா? அப்போல்லாம் துப்புரவு பண்ணி அப்போல்லாம் என்னம்மா வேலை உங்களுக்கு? துப்புரவு பண்ணி என்னென்ன வேலை இருக்கும் அப்போல்லாம்? அப்போல்லாம் டவுன் கூட்டுறது, குப்பை வலிக்கிறது, குப்பை கூட்டுறது, அந்த வேலை தான். வெறும் கூட்டுறது மட்டும்தாங்களா? கூட்டுறது, வலிக்கிறது, அட்டி பக்கம் வலிக்கிறதுன்னா என்னென்ன வலிக்கிறது? குப்பை வலிக்கிறது, சாக்கடை வலிப்போம், லோடு போடுவோம், லோடு இறக்குவோம். குப்பை லோடும் போடுவீங்களா? ஆமாங்க. அப்போ லாரி இருந்ததா என்னங்க? இல்லைங்க, வாடகை லாரி வச்சு தான் இறக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. அப்போ 2021 கீழே விழுந்துட்டுங்க. எதுலேருந்து விழுந்தீங்க? குப்பை லாரியிலேருந்து கீழே விழுந்து. அது எப்படி நடந்தது அந்த சம்பவத்தை சொல்லுங்கள். அன்றைக்கி வந்துங்க சாங்கி பேய்கிட்ட குப்பை லோடு போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த பிரசிடண்ட்டுங்க வந்து பதவி எடுத்து புதுசுங்க, ரெண்டு மாதங்க. இவங்க வந்து பதவி எடுத்து உட்காந்து 3வது மாதத்துலேயே கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. எங்களையும் வந்து பிரசிடண்ட் வீட்டுக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நான், சக்திவேலு, காளியம்மா, முருகன், மையானுங்கிறவர் கொட்டை இருந்து நாங்கள் 4 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோங்க. சக்திவேலுங்கிறவர் வந்து டவுனுக்கு விட்டுருவாங்க. நாங்கள் 3 பேர் லோடு போட்டிருந்தோம். நானும், முருகனும், மையா, காளியம்மா 4 பேர் லோடு போட்டிருந்தோம். அப்போ மையானை இங்கே வெளியில் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. நானும், முருகனும், காளியம்மா லோடு போட்டிருந்தோங்க. அப்போ லோகு வந்து வண்டியை நிறுத்திட்டு மேலே டீ சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். சாயந்தி பேட்டிக்கு முன்னாடி இவர் நான் வந்து மேலே குப்பை வாங்கி, முருகன் வந்து வலிச்சு கொடுத்தா, காளியம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் குப்பை மேலே ஏறி லோடு. அப்படின்னா நீங்கள் லாரி மேலே நின்றுக்குவீங்க? ஆமாங்க. அந்த லாரியில் வந்து படி எல்லாம் இல்லைங்க, சும்மா அந்த டிப்பர் வண்டி மாதிரி தாங்க அந்த லாரி. அப்போ அதிலிருந்து வந்து இந்த சுரேஷுங்கிறவர் வந்து சீக்கிரம் இறங்கு என்னம்மா இன்னும் நின்றுருக்குறீங்க, அங்கே போகணும் இங்கே போகணும் எங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டு வந்து சத்தம் போட்டாருங்க. நான் இவருக்கு பயந்துட்டு கால் எதில் வைக்கிறதுன்னு தெரியாமல் டிப்பர் லாரிங்கிறதுனால காலை வச்சு கீழே விழுந்துட்டுங்க. கீழே விழுந்தோடனே அன்றைக்கி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செஞ்சுட்டுங்க. மறுபடியும் வந்து மறாவது அன்றைக்கி என்னால் வேலைக்கு எந்திரிச்சு போக முடியல. அப்புறம் நாங்கள் வந்து சிங்கிரிபாளையம் அசோக்குங்கிறவர் தாங்க, அவரும் எங்களுக்கு வார்டு நம்பர் தான், கீரக்கல்லில் இருக்கிறாரு. அவர் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு போனாருங்க. அன்றைக்கி லாரி வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனாங்க. சிங்கிரிபாளையத்தில் போய் தேனாங்கிறவர்கிட்ட தான் கட்டு போட்டதுங்க. அங்கே போய் கட்டு போட்டோன்னா அவங்க என்னட்டாங்க, ஆனால் கட்டு போடும்போது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் தூக்கிட்டே வந்தாங்க. அந்த அசோக்குங்கிறவன் வந்து நிறைய டைம் என்னை தூக்கி வண்டியில் போட்டுக்கிறா, இறக்கியிருக்கிறா. அவனே தான். அசோக்குன்றது யாருங்க? அவர் வந்து எங்கள் டிரைவர் தாங்க, கீரக்கல்லில் இருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து வார்டு நம்பருங்க எங்கள் பஞ்சாயத்து டிரைவர்னா பஞ்சாயத்து போர்டு டிரைவருங்களா? இல்லைங்க, அவர் தனியாக வண்டி வச்சு தனி வண்டி தான் எடுத்துகிட்டு போனேங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதமாக எனக்கு வந்து சரி இப்படி ஆயிடுச்சு தானேன்னு எனக்கு சம்பளம் போட்டு சரி நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கக்கா, நாங்கள் சம்பளம் உங்களுக்கு போட்டுடுறோம், நீங்கள் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ சரின்ட்டு. ஆனால் பிரசிடண்ட் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, எல்லாமே பிரசிடண்ட் வீட்டுக்காரர் தான். அவன் தான் வந்து ஆளுங்க கரெக்டாக வேலை செய்யாட்டி ரூம்குள்ளே விட்டு போய் ரிஞ்ச் எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு போவா, அப்புறம் மறுபடியும் பைப் எடுத்துகிட்டு போவா, பல்ல கடிச்சிட்டு போவா, கெட்ட வார்த்தையில் பேசுவாளா வட்டி ஆம்பளைங்கள. அப்போ நான் கேட்பேன், ஏன் சுரேஷ் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்கன்னா, உன் வேலை ஏறுமா அதை பாருமான்னு. இப்போ அவங்ககிட்டலாம் நான் பேசி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க சுரேஷுங்கிறவர்கிட்ட. ஆனால் இந்த அம்மா வந்து எந்த ஒரு பதில் நம்ம கேட்டாக்கா அன்றைக்கி இப்போ சரி ஏமா இந்த மாதிரி. பிரசிடென்ட் அம்மா ஒரு எஸ்சி தானுங்க? அந்த அம்மா எஸ்சி கிடையாதுங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து மலையாளக்கார. அந்த அம்மா வந்து என்ன ஆளுங்கிறது தெரியல. ஆனால் இவங்க எப்படி கோல்மூல் பண்ணி எஸ்சி சீட்டு வாங்கினாங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரிஜினல் மலையாளக்கார. அவங்க அப்பா வந்து வள்ளுவருங்க, இந்த ஜோசியம் பார்க்குற வள்ளுவர். அந்த அம்மா எஸ்சியெல்லாம் கிடையாது, வள்ளுவர் எஸ்சி தாம்மா. அப்போ அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதுங்க. இப்போ வந்து என்னென்னா எனக்கு சம்பளம் கிடைக்கல. அவங்க வந்து இப்போ நான் வந்து ரொம்ப இதெல்லாம் யோசனை பண்ணி எனக்கு இப்போ ஹார்ட்லேயே ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ போய் நான் 2021 கீழே விழுந்துட்டுங்க. எதுலேருந்து விழுந்தீங்க? குப்பை லாரியிலேருந்து கீழே விழுந்து. அது எப்படி நடந்தது அந்த சம்பவத்தை சொல்லுங்கள். அன்றைக்கி வந்துங்க சாங்கி பேய்கிட்ட குப்பை லோடு போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த பிரசிடண்ட்டுங்க வந்து பதவி எடுத்து புதுசுங்க, ரெண்டு மாதங்க. இவங்க வந்து பதவி எடுத்து உட்காந்து 3வது மாதத்துலேயே கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. எங்களையும் வந்து பிரசிடண்ட் வீட்டுக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார்.
அப்போ நான் சக்திவேலு, காளியம்மா, முருகன், மையானுங்கிறவர் கொட்டக்கொம்பல் இருந்து நாங்கள் 4 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோங்க. சக்திவேலுங்கிறவர் வந்து டவுனுக்கு விட்டுருவாங்க. நாங்கள் 3 பேர் லோடு போட்டிருந்தோம். நானும் முருகனும் மையா காளியம்மா 4 பேர் லோடு போட்டிருந்தோம். அப்போ மையானை இங்கே வெளியில் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. நானும் முருகனும் காளியம்மா லோடு போட்டிருந்தோங்க. அப்போ லோகு வந்து வண்டியை நிறுத்திட்டு மேலே டீ சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். சாயந்தரம் 5 முன்னாடி இவர் நான் வந்து மேலே குப்பை வாங்கி முருகன் வந்து வலிச்சு கொடுத்தா காளியம்மா வாங்கிக்கலாம் பேசுகிறீங்கன்னா உன் வேலையாரமா அதை பாருமான்னு. இப்போ அவங்ககிட்டலாம் நான் பேசி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க சுரேஷுங்கிறவர்கிட்ட. ஆனால் இந்த அம்மா வந்து எந்த ஒரு பதில் நம்ம கேட்டாக்கா அன்றைக்கி இப்போ சரியா இல்லை அவங்க வந்து இப்போ நான் வந்து ரொம்ப இதெல்லாம் யோசனை பண்ணி எனக்கு இப்போ ஹார்ட்லேயே ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ போய் நான் மேட்டுப்பாளையம் ஆஸ்பத்திரியில் பார்த்து அபிராமியில் போய் இப்போ இந்த 2வது மாதம் ஜனவரி மாதம் வேலை செஞ்சு 27 நாளைக்கு சம்பளம் போட்டு கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஏஞ்சிபோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் வந்து ஏஞ்சிபோ ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹார்ட்டில் 2 வால்வு போயிடுச்சு, அது 2 மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி 3 ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிருக்கிறேன். 3 ஹாஸ்பிட்டலையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் இன்சூரன்ஸ் போக 2.5 லட்சம் கட்டணும், கட்டினா தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும், வால்வு மாற்றி வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு கூட எல்லா சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கிறேன். நான் 2.5 லட்சம் எங்கேருந்து போய் கட்டுறது, யாரையும் போய் கேட்குறது? என்னோடய வீட்டு பத்திரத்தை வைக்கலன்னா இது கவர்மெண்ட் பத்திரம்னு சொல்லி அதுக்கெல்லாம் நாங்கள் பணம் தர முடியாதுங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்து நான் இத்தனை வருஷம்னு எனக்கு வந்து 8வது மாதம் ரிட்டையர்டு முடியுதுங்க. எனக்கு இந்த சூழ்நிலைனா இன்னும் இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன சூழ்நிலை நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பணம் கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது வந்து இப்போ வந்து நான் பேசுகிறேன், எல்லாம் பார்த்து எந்த முடிவு கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்களோ எடுத்துங்க. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் 2 டைம் மனு கொடுத்துங்க. இல்லை உங்கள் பிரச்சனை வந்து என்னென்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி முடியாமல் படுத்துடுறீங்க. ஆனால் நீங்கள் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல, வண்டியிலேருந்து கீழே விழுந்தேன்னு சொல்லி எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணல இல்லைங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரிங்க. அப்போ ஒரு 10 மாதம் உங்களுக்கு சம்பளம் போட்டுக்கிறாங்க, வேற ஒரு ஆளை வச்சு நீங்கள் செஞ்சுட்டீங்க. திடீர்னு சம்பளத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க, அவங்களே செஞ்சுட்டாங்க. சம்பளத்தை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க, நீங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சுட்ருவீங்க. இப்போது நீங்கள் திடீர்னு ஆளை நிப்பாட்டிடுறாங்களா, நிப்பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு ஏன் திடீர்னு நிப்பாட்டுறாங்க, என்ன காரணம் சொல்லி நிப்பாட்டுறதுன்னு அவங்க சொல்லவே இல்லைங்க. என்கிட்ட வந்து நான் ஆள் போடல, இல்லை நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு பதில் ஆள் போடுறீங்களா, என்ன பண்ணுறீங்களா, என்ன ஏதுன்னு அந்த ரீசனை எங்கிட்ட சொல்லலைங்க. எங்கள் கிளர்க்கு சரி சொல்லலைங்க, பிரசிடென்ட் வீட்டுக்காரர் பிரசிடென்ட்டு யாருமே சொல்லலை. அப்போ நான் அதுக்கு பின்னாடி நான் கீழே இருந்துட்டு அப்புறம் வந்து தாங்க ஃபோன் பண்ணி கேட்டேன். மூர்த்தி தான் எங்களுக்கு கிளர்க்கு. அவர் கேட்டாக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எஸ்எஃப்சி வரலங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ கேட்டதுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் அங்கெல்லாம் இப்போ பிரசிடென்ட் இருந்தாங்க ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது. பிரசிடென்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னால் முடியாமல் தானம்மா இருக்கிறேன், நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு வேலையை செஞ்சு சம்பளம் கொடுத்தீங்க, நான் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஏன் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ சம்பளம் கிடைக்குது, உங்களுக்கு சும்மா அவ்வளோ சம்பளம் கிடைக்குமாம்மா, ஏம்மா அவ்வளோ சம்பளம் கிடைக்குதுன்னா உங்கள் வீட்டுக்காரர் டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் கீழே விழுந்து இவ்வளோ இதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு பதில் நாங்கள் ஆளே போடல, உங்களுக்கு நாங்கள் சம்பளம் போட முடியாது, உங்களுக்கு பதில் நாங்கள் ஆளே போடலன்னு பிரசிடென்ட் அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ அதுலேருந்து போடலைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளமே வரலைங்க. அப்புறம் உங்களுக்கு நோட்டீஸோ அங்கேருந்து ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்குறதோ எதுவுமே வரலைங்க. நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. ஆமாம், மெடிக்கல் சர்டிஃபிகேட் பார்த்தேன், 227 நாள் எங்களால் வர முடியாது, லீவ் வேணும்னு சொன்னீங்க. அதுக்கும் பதில் தான் வந்ததுங்களா? இல்லைங்க, இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட எதுக்காக கொடுத்தேன்னா, ஆறுமுகம் பிடிஓ வந்து கோத்தையில் இருந்தாருங்க. அப்போ அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி இருக்குதுங்க சார், என்ன பண்ணுறது அப்படின்னதுக்கு, ஏமா இத்தனை நாள் சம்பளம் பண்ணால் அவங்க வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எதுவுமே தரல, வேலைக்கு வரலன்னு, ஏன் நீங்கள் வேலைக்கு போகலன்னு கேட்டாங்க. நான் எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு போய் காட்டினேங்க. காட்டினோடனே சரி நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட இருந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க, பிரசிடென்ட்டுக்கிட்ட கொடுத்தா பிரசிடென்ட் கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரும், இங்கேருந்து நாங்கள் ஊட்டிக்கு அனுப்பிடுவோம் மெடிக்கலுக்கு, உங்களுக்கு அந்த சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு ஆறுமுகம் பிடிஓ சொன்னாருங்க. அப்போ அதை நான் வாங்கி கொடுத்துங்க. ஆனால் ஆஃபீஸில் கொடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு யூனியனில் கேட்டாலே இல்லைங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கேட்டு மூர்த்திங்கிறவரை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டாங்க மனு கொடுத்துட்டு. அப்போ மூர்த்திங்கிறவரை வந்து என்ன சொல்கிறாருன்னா,
சித்ரா கிட்ட கொடுத்துருக்குது யூனியனில் அப்படிங்கிறாங்க. சித்ராவுக்கு அவர் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, அருண் சாருங்கிறவர் தான் அந்த இதில் இருந்தாருங்க கலெக்டர் ஆஃபீஸில். சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் அந்த பொண்ணு என்னங்குது அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டே வரலன்னு. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு எங்கிட்ட ஜெராக்ஸ் இருக்குது. எத்தனை டாக்டர்கிட்ட இருந்து நான் என்னென்ன மெடிசன் எடுத்தேன், இது மாத்திரை பில்லிலிருந்து எல்லாம் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் சுரேஷுங்கிறவ வந்து என்னங்கிறான்னா, இவங்க வந்து நடிக்கிறாங்க. உங்கள் உடம்புல நல்லா தான் இருக்குன்றாங்க. உடம்பு நல்லா இருக்குது. அந்த பொம்பளை அது அவங்க இவங்கன்னு கூட பேசுறது இல்லைங்க. அந்த பொம்பளை வந்து நடிக்கிறா, அவள் நடிப்பு நடிச்சிட்ருக்கிறா, சும்மா வருமா, அவள் என்ன மயிருக்கு அவளுக்கு சம்பளம் போட்டு கொடுக்கணும், அவள் என்ன பண்ணுறாளோ என்ன பிடுங்குறாளோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் முன்னாடியே 2-3 டைம் பேசினேன். ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறது கிடையாதுங்க. அவன் பேச்சு வார்த்தைலாம் சரியில்லை. வந்து எல்லாத்தையும் ரூம்குள்ளே விட்டு அடிக்கிறா. எங்கே என்ன இடத்துல பப்ளிக்லேயே வந்து ரிஞ்செல்லாம் தூக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கெல்லாம் போவான். அது வெளியில் இருக்க வெளி ஆளுங்களுக்கு அரவன் டவுனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சு என்னை வந்து இவ்வளோ மன உளைச்சல் பண்ணி இந்த அளவுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ பசங்க என்னங்கிறாங்க, நீ இத்தனை வருஷம் நீ வேலை செஞ்சு தானே, நாங்கள் உங்களுக்கு எத்தனை பணமாக நான் உனக்கு சீக்கு பார்க்குறது, இதுக்கு மேலே வந்து எங்களால் பார்க்க முடியாது, நான் குழந்தைங்கள வளர்த்துறதா உங்கள் சீக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமாங்கிற மாதிரி பசங்க திட்டுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணி நான் இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியும்? ஆனால் இன்சூரன்ஸ் நீங்கள் துப்புரவு பணியால் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்சூரன்ஸுக்கு வந்து மூர்த்திங்கிறவர் வந்துங்க, ஆதார் கார்டு கொடுங்கம்மா, உங்களுக்கு ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது 3-4 டைம் எடுத்து போய் கொடுத்தங்க. அவர் வந்து அதை கொண்டு போய் கரெக்டாக யூனியனில் கொடுத்து எங்களுக்கு அந்த இது பண்ணவே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி நான் கலெக்டர் ஆஃபீஸ் போனதுக்கு பின்னாடி தான் எங்களோட இன்சூரன்ஸ் கிளைண்ட்டுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லி அந்த லோகேஷுங்கிறவர் வந்து, அம்மா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, இது யூனியனில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபுல்லாக பண்ணி உங்கள் தலைவர் கிட்ட கையெழுத்து வாங்கி, பிடிஓ கிட்ட கையெழுத்து வாங்கி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி எனக்கு நீங்கள் நேரடியாக கூட கொண்டு வந்து கொடுக்க வேண்டாங்க, செல்லில் மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்னாங்க. அதை அனுப்பிவிட்டா அந்த ஃபார்ம் வந்து நான் வச்சுருக்குறேங்க, யூனியன்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு அங்கே வந்து என்னென்னா 2 வால்வு உங்களுக்கு போயிடுச்சு, அதனால் வந்து 5 லட்ச ரூபா ஆகும், இதில் வந்து இன்சூரன்ஸில் 2.5 லட்ச ரூபா கிளியர் ஆகிரும், 2.5 லட்சம் நீங்கள் கையில் இருந்து கட்டுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் எங்கேருந்து 2.5 லட்சம் கட்டி நான் எப்படி நான் ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் வர்றதுன்னு தெரியலைங்க. சரிங்க.